ஹலோ, ஹலோ மக்களே! கண்டெய்னர். ஸோ, இன்னைக்கு இருக்கிற டெக் வேர்ல்ட்ல நெறைய பேர் வந்து கண்டெய்னர்ஸ், டாக்கர், குபர்நெட்டிஸ்ன்னு சொல்லி நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய கம்பெனி ப்ரொஃபைல்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் லைக் CKA சர்டிஃபைட் குபர்நெட்டிஸ் மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் டாக்கர் லெவல் ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் இந்த மாரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ, பட் வாட் ஆர் தே? லைக் வாட் இஸ் கண்டெய்னர்? லைக் வாட் இஸ் டாக்கர்? அண்ட் வை டு வி ஈவன் நீட் தெம்? நம்மகிட்ட ஆல்ரெடி லைக் பிசிக்கல் சர்வர்ஸ் அண்ட் பேர் மெட்டல் சர்வர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் are already there, but why we move to containers nowadays? Don't worry. இந்த வீடியோல நம்ம ஒரு சிம்பிளா கண்டெய்னர்ஸ்னா என்னன்னோ, ஆஹ், அது வந்து ஏன் தேவைப்படுது, அது எப்படி விஎம்ஸ் ஓவர் கம் பண்ணுச்சு, இதெல்லாம் இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ பிஃபோர் கண்டெய்னர் என்ன டெக்னாலஜிஸ்லாம் இருந்துச்சு? ஸோ இன் அர்லி டேஸில் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் சர்வரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரி வாங்க ஒரு டயக்ராம் போட்டு பார்ப்போம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சும்மா வெப் பேஜ்ல ஒரு ஹலோ வேர்ல்ட் ஒரு ஹலோ பீப்பிள்னு ஒரு மெசேஜ் சொல்ற சிம்பிள் அப்ளிகேஷன். ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். லெட்ஸ் சே ஐ ஹேவ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் விண்டோஸ் லேப்டாப். இதுதான் என்னோட விண்டோஸ் லேப்டாப். ஆர் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா போனோம்னா லைக் லெட்ஸ் சே வி ஹேவ் HP பேர் மெட்டல் சர்வர் ஆர் லைக் சிம்பிளா சொல்லணும்னா விண்டோஸ் லேப்டாப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மெஷினுக்கு ஒரு பேஸ் ஓஎஸ் இருக்கணும். ஸோ விண்டோஸ் லேப்டாப்னா இட் வில் ஹேவ் அ விண்டோஸ் ஓஎஸ் லைக் விண்டோஸ் 11 ஆர் 10. இல்லை ஹெச்பி பேர் எடுத்துக்கிட்டோம்னா வி கேன் டிஸ்ட்ரிபியூட் எனி திங் தட் வி வாண்ட். லெட்ஸ் லைக் லினக்ஸ் ஓஎஸ் ஆர் லினக்ஸ் உபுண்டு ஆர் விண்டோஸ்மே அதில் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஓஎஸ் இருக்குது, நம்ம ஓஎஸோட ஒரு மெஷின் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு libraries போடணும். லைக் டிபெண்டன்சி லைப்ரரிஸ் ஃபார் மை ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன். லெட்ஸ் சே லைக் Node.js ஒரு மாடியூல் ரெக்வயர்ட் அண்ட் லைக் இது வந்து ஒரு அதர் ஏபிஐயோட இன்டெகிரேட் ஆயிருக்கு. ஸோ ஐ நீட் அ பைத்தான் மாடியூல். ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ் ஐ வாண்ட். ஓகேவா? HTTP proxies and things. So once I have this dependency, let's say dependency lib or dependency, இப்போ I am ready to host this application into my machine. Okay. ஸோ இப்போ நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷனை என்னோட பேர் மெட்டல் ஹெச்பி பேர் மெட்டலோ ஒரு விண்டோஸ் லேப்டாப்லையோ ஐ கேன் ஹோஸ்ட் இட் நான். இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும்தான் என்னால் அந்த சர்வரில் ரன் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சே இஃப் ஐ வாண்ட் டு ஸ்கேல் இட் அப். இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு 100 பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தே கான் ரீச் லைக் த ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி ஸ்லோ. இன் தட் கேஸ் ஐ வாண்ட் டு ஸ்கேல் அவுட். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஐ கான்ட் எவ்ரி டைம் லைக் order a new server, bare metal server or new Windows. I can buy a new Windows laptop for scaling out. Like let's say to host another application. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம என்ன கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகுது. ஓகே. இப்போ ரிசோர்ஸ் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட சர்வரோட சர்வரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1 TB. ஓகே. அண்ட் அதனோட மெமரி பார்த்தீங்கன்னா சர்வர் மெமரி வந்து லெட்ஸ் சே 16 GB. ஓகே. 16 GB. இப்போ என்னோட ஆப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 100 GB. ஓகே. இட் இஸ் அ சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன். ஓகே. அண்ட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் தட் அப்ளிகேஷன் லைக் அது எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறதுன்றத பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் லெட்ஸ் சே 2 GB. 2 GB ரேம் தான் இட் யூசஸ் மெமரி இட் யூசஸ். ஓகே. ஓகே. இப்போ நம்மகிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட ஆப் சைஸ் அண்ட் ஆப் மெமரி போக சர்வரில் இருக்கிற சைஸ் வந்து சர்வர் சைஸ் கரண்ட் சர்வர் சைஸ் வந்து 900 GB and its memory is around let's say 14 GB. Okay. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற 900 GB ஸ்டோரேஜ் அண்ட் 14 GB மெமரி வந்து அன்யூஸ்டாகவே போயிடுது. இதை யூஸே பண்ண முடியல நம்மளால. கரெக்டுங்களா? ஸோ ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகுது. லெட்ஸ் சே
you want to live in a apartment or an individual villa. Okay, so let's say I will search for some 3 BHK flats. Okay, இப்போ இந்த இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, எனிவே யூ வில் பி ஸ்லீப்பிங் இன் திஸ் ஒன் பெட்ரூம் ஒன்லி கரெக்ட்டுங்களா? பட் ஐ ஓப்பன்ட் இட். ஸோ இந்த 3 BHK ஃபிளாட்ல பார்த்தீங்கன்னா, எனிவே யூ வில் பி ஸ்லீப்பிங் இன் திஸ் ஒன் பெட்ரூம் ஒன்லி அண்ட் யூ வில் பி குக்கிங் அண்ட் ஈட்டிங் இன் திஸ் ஏரியா ஒன்லி. But remaining 2 bedrooms, washrooms or whatever it is will be wasted. It will be unused. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வேஸ்ட்டா போறது தான் பிசிக்கல் சர்வர்ல இட் ஹேப்பன். பார்த்தீங்கன்னா, நீங்க தூங்க போறது என்னமோ அந்த ஒரே ஒரு பெட்ரூம்ல தான். பட் ரிமைனிங் இருக்கிற 2 பெட்ரூம் சும்மா தான் கிடக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ த ரிசோர்ஸ் வில் பி வேஸ்டட். த சேம் கோஸ் ஃபார் த பிசிக்கல் சர்வர் டிப்ளாய்மென்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வர்ச்சுவலைசேஷன் எப்படி இந்த பிசிக்கல் டிப்ளாய்மென்ட்ட ஓவர்கம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். இந்த சேம் மெஷினயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த சேம் மெஷின் நான் இங்க எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்போம். ஓகேவா? லெட்ஸ் சி வாட் இஸ் வர்ச்சுவலைசேஷன். ஓகேங்களா? வர்ச்சுவலைசேஷன்னா ஒண்ணும் இல்லங்க. இருக்கு, ஆனா இல்லன்ற கான்செப்ட் தான். இப்ப அ வர்ச்சுவலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, என்னோட பிசிக்கல் மெமரி அண்ட் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ், ஹார்ட் டிஸ்க்க எடுத்துக்கிட்டு, அத வந்து இண்டிவிஜுவல் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி அலோகேட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேங்க. இப்ப பாருங்க, நம்ம சேம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இத வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன். என்னோட விண்டோஸ் மெஷின்ல இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி நெவர் நோ இட் வில் ஒர்க் ஃபார் த உபுண்டு ஆர் லினக்ஸ் யூசர்ஸ். லைக் ஃபியூ பீப்பிள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லைக் என்னோட யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னோட மெஷின் வந்து லினக்ஸ் அண்ட் என்னோட மெஷின் வந்து உபுண்டு. இதுல வந்து அப்ளிகேஷன் ரன் ஆக மாட்டேங்குது. எரர் அடிக்குது. யூஐ வந்து லோட் ஆகல. இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே. இன் அர்லி டேஸ் செட்டப்பா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, சேம் ஆஸ் லைக் நான் இந்த மாரி ஒரு ஹார்ட்வேர வாங்கி அகைன் அதுல வந்து லினக்ஸ் ஆர் உபுண்டுவ லோட் பண்ணி, டிபெண்டன்சி செட் பண்ணி அப்ளிகேஷன டிப்ளாய் பண்ணி யூசருக்கு குடுத்திருப்பேன். பட் அது வந்து அகைன் அங்கேயுமே வந்து டூ மச் ரிசோர்ஸஸ் வில் பி வேஸ்டட் இல்லையா? அண்ட் பிஃபோர் தட் இஃப் ஐ வாண்ட் டு டெஸ்ட் இட், என்னால இப்ப என்ட்ட ஒரு விண்டோஸ் லேப்டாப் தான் இருக்கு. நான் விண்டோஸ்ல வெரிஃபை பண்ணிட்டேன். இட் இஸ் வொர்க்கிங் ஃபைன். பட் வாட் இஃப் ஐ வாண்ட் டு வெரிஃபை இன் உபுண்டு ஆர் லினக்ஸ்? ஐ கான்ட் கோ அண்ட் பர்ச்சேஸ் அ நியூ லினக்ஸ் ஆர் உபுண்டு லேப்டாப் இல்லையா? ஸோ அண்ட் என்னோட லேப்டாப்பையும் நான் கிராஷ் பண்ணிட்டு உபுண்டு லினக்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் ஜஸ்ட் 100 ஜிபி அப்ளிகேஷனுக்காக. ஏன்னா பேரலலா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ல தான் வர்ச்சுவலைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ வர்ச்சுவலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, இங்க ஒரு ஹைப்பர்வைசர் லேயர கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஹைப்பர்வைசர் லேயர்னா ஒண்ணும் இல்லங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னா இருங்க. ஹைப்பர்வைசர் இங்க வந்து ஒரு ஹைப்பர்வைசர இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிப்ளாயிங் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இன் மை லேப்டாப். நான் ஒரு சும்மா ஒரு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த Oracle Virtual Box இல்ல VMware Workstation இதெல்லாம் வந்து ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைப்பர் ஹைப்பர்வைசர் ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஹைப்பர்வைசரோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, VMware ESXi, Microsoft Hyper-V, ZenProject அண்ட் KVM இதெல்லாம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த Hyper-V, VMware, VirtualBox, Oracle VirtualBox இது மோஸ்ட்டா யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ Windows Virtual PC, Red Hat Virtualization, KVM இதெல்லாம் வந்துட்டு காமன் ஹைப்பர்வைசர்ஸ் யூஸ்ட் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் அந்த ஹைப்பர்வைசர போட்டுட்டேன்னா, மை மெஷின் இஸ் ரெடி டூ கிரியேட் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சேம் ஐ வாண்ட் டு இப்ப நான் ஒரு வர்ச்சுவல் மெஷின் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த வர்ச்சுவல் மெஷின் இப்படி இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இது வந்து ஒரு நியூ மெஷின் கான்செப்ட் தான். இப்ப நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன்னா, விண்டோஸ் லேப்டாப். சிமிலர்லி உள்ள ஒரு லேப்டாப் இருக்குன்ற அ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். ஓகேங்களா? இப்ப நான் இதுல என்ன பண்ணுவேன்னா, ஒரு கெஸ்ட் ஓஎஸ் அகைன் சேம் ஆஸ் கெஸ்ட் ஓஎஸ் ஒண்ணு போடுவேன். கெஸ்ட் ஓஎஸ்ன்னா சேம் லைக் இப்போ எனக்கு உபுண்டு வேணும். நான் உபுண்டுல அந்த அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணணும். அப்ப நான் இங்க உபுண்டு போடுவேன். ஓகேங்களா? இங்க உபுண்டு போடுவேன். என்ன இது சென்டர்லயே வரமாட்டேங்குது. ஓகே. இப்ப நான் வந்து இங்க என்ன பண்ணுவேன்னா, ஒரு உபுண்டு மெஷின போடுவேன். ஓகேங்களா?
ஓகே. இப்ப நான் இங்க ஒரு Ubuntu மெஷின போட்டுட்டேன். இப்ப என்னோட அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ணணும். சேம் அகைன் ஐ ஹேவ் டூ இன்ஸ்டால் மை டிபெண்டன்சிஸ் ஆர் லைப்ரரி. லெட்ஸ் சே லைப்ரரிஸ் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா, லைக் வி கேன் டிப்ளாய் ஆர் அப்ளிகேஷன் ஹியர். ஸோ அப்ளிகேஷன நான் இங்க போடுறேன். ஓகேவா? மை ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் வில் பி ரன்னிங் ஹியர். ஓகே. ஸோ இப்ப இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ் வி கேன் ஸ்கேல் அவுட் இன் த சேம் மெஷின் இட்செல்ஃப். ஸோ வி டோன்ட் நீட் டூ லைக் டிபெண்ட் ஆன் நியூ சர்வர். இப்போ இங்க நான் வந்து இப்போ இந்த இப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்க இந்த வெர்ச்சுவல் மெஷின் இப்ப இது வந்து ஒரு VM1ன்னு எடுத்துப்போம். VM1 ஓகேங்களா? இந்த VM1ஓட யுட்டிலைசேஷன பார்ப்போம். VM1 ஓகேங்களா? ஸோ இதனோட சைஸ் பார்த்தோம்னா, அ அப்ளிகேஷன் வந்து 100 ஜிபி கரெக்ட்டுங்களா? பிளஸ் வந்துட்டு Ubuntu OS ஓட சைஸ் வந்து லெட்ஸ் சே 5 ஜிபி. பிளஸ் லைப்ரரிஸ் லைக் அரவுண்ட் 1 ஜிபி ஓகேங்களா? ஸோ டோட்டலா எவ்வளோ இருக்கும்னா, லைக் 106 ஜிபி ஆர் லைக் 110 ஜிபி ஆர் வாட்டெவர் ஓகேங்களா? அரவுண்ட். ஸோ யுட்டிலைஸ்டு ரேம் ஆர் மெமரி பார்த்தீங்கன்னா, சேம் 2 ஜிபி இட் யுட்டிலைசஸ் ஃபார் த அப்ளிகேஷன் பிளஸ் OSக்கு லெட்ஸ் சே இட் யூசஸ் அரவுண்ட் 1 ஜிபி. So totally we are using 3 GB of RAM. Okay. அது 3 GB of RAM memory. So remaining we will be having let's say around same 900 GB and like 13 GB of memories. Correct. So அந்த மெமரியை யூஸ் பண்ணி we can create a same setup like this as VM2. இப்போ நான் ஸ்கேல் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்க இந்த மிஷினை சேம் அகைன் ஃபார் த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் யூசர்ஸ் லைக் if too many people came I have to utilize the different VM. ஸோ இங்க வந்து நான் இன்னொரு VM2 அண்ட் லெட்ஸ் சே இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் VM3 தட் ஆல்சோ ஐ கேன் கிரியேட். ஸோ இப்படி பார்த்தீங்கன்றப்ப நான் ஐ கேன் யூட்டிலைஸ் த என்டையர் ஸ்டோரேஜ் இன் மை லேப்டாப் ஃபார் த வர்ச்சுவல் மெஷின் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின் ஓகேங்களா? ஸோ வர்ச்சுவலைசேஷன் இப்படி தான் பேர் மெட்டலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. லெட்ஸ் நம்மளோட ஹவுஸ் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஓகே. அந்த ஓகே. ஸோ 3 BHK எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஓகே லெட்ஸ் சே ஐ நீட் அ பிளேஸ் டு லிவ் ஓகேங்களா? ஸோ ஐ எம் ரென்டிங் அவுட் திஸ் ஹோல் அபார்ட்மெண்ட். பட் எனிவே நான் தூங்க போகிறது என்னமோ ஒரு சிங்கிள் பெட்ரூமில் தான். பட் இஃப் ஐ ரெண்ட் திஸ் ஹோல் அபார்ட்மெண்ட் ரிமைனிங் ஃப்ளோர் வில் பி அன்யூஸ்ட். ஸோ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வில் பி வேஸ்டட் இல்லையா? ஸோ இதுதான் சேம் கோஸ் ஃபார் த ஃபிசிக்கல் சர்வர் டிப்ளாய்மெண்ட் ஓகேங்களா? டன் அகெயின் ஓகேங்க. ஸோ வர்ச்சுவலைசேஷனுக்குமே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளோட சேம் 3 BHK ஃப்ளாட் இமேஜஸ்க்கே பார்ப்போம். இப்போ நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டே இந்த அப்பார்ட்மெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்தப்போ சேம் அப்பார்ட்மெண்ட் லெட்ஸ் சே இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா ஐ வில் பி டேக்கிங் ரெண்ட் ஃபார் ஒன்லி ஒன் ஃப்ளோர் தான். ஒரு சிங்கிள் ஃப்ளாட் மட்டும் தான் ஐ வில் டேக் அஸ் அ ரெண்ட். ஸோ ஐ வில் பி யூட்டிலைசிங் மை ஃப்ளாட் அலோன். ஸோ ரிமைனிங் ஃப்ளாட் அதர் பீப்புள் கேன் ரெண்ட் அவுட் அண்ட் தே கேன் யூட்டிலைஸ். ஸோ சேம் அப்பார்ட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஸோ இங்கே யூட்டிலைசேஷன் வில் பி மோர் ஹை ஃபார் அ சிங்கிள் apartment ஓகேங்களா? ஸோ சேம் திங் goes for virtualization and okay so virtualization utilizes more so then why we came to containers-னு நீங்க கேட்கலாம். ஸோ கண்டெய்னர்ஸ்னா என்னன்னு இப்போ ஒரு குயிக்காக பார்ப்போம். இப்போ virtualization-ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதை கண்டெய்னர்ஸ் ஏன் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து கண்டெய்னர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிடும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்மளோட லெட்ஸ் சே இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் சைஸ் வந்து ஓகே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நம்ம ஆப் சைஸ் வந்து 200 ஜிபி ஜஸ்ட் 100 ஜிபி ஓகே அண்ட் யூட்டிலைசிங் மெமரி வந்து 2 ஜிபி இல்லையா?
ஸோ லெட்ஸ் சே நம்மளோட ஆப் வந்து இன்னும் மினிமல் வெர்ஷனா இருக்கு. லைக் இட்ஸ் நோ லாங்கர் திஸ் சைஸ், பட் இது வந்து ஜஸ்ட் 100 எம்பி தான். ஓகே. நம்மளோட ஆப் சைஸ் ஜஸ்ட் 100 எம்பி அண்ட் யூட்டிலைசிங் ரேம் சைஸ் லைக் 50 லெட்ஸ் சே அதுவுமே ஒரு 100 எம்பி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட நியூ ஜேஎஸ் ஆப் அண்ட் இட் ஹேஸ் லைக் ஒன்லி 100 எம்பி ஆப் சைஸ் அண்ட் 100 எம்பி மெமரி சைஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது ஓகே. இது வர்ச்சுவலைசேஷன் பார்த்தோம். வர்ச்சுவலைசேஷன் பார்த்தோம். சரி, இப்ப நம்ம கண்டெய்னரைசேஷன் பார்ப்போம். கண்டெய்னரைசேஷன் பார்த்தோம்னா லெட்ஸ் சே என்கிட்ட சேம் இந்த ஹார்ட்வேர் இருக்கு. லெட் இட் ஒய். லெட்ஸ் சே என்கிட்ட இந்த சேம் ஹார்ட்வேர் இருக்கு. இட் குட் பி லைக் ஹெச்பி பேர் மெட்டல் இல்லைன்னா வந்து என்னோட விண்டோஸ் லேப்டாப். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து இப்போ விஎம்க்கு பார்ப்போம். ஸோ வர்ச்சுவல் மெஷின்லாம் இல்லை. வர்ச்சுவல் மெஷின் இல்லை. வர்ச்சுவல் மெஷின் இல்லை. ஹைப்பர்வைசர் இல்லை. ஓகே. என்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு விச் ஹேஸ் லைக் விண்டோஸ் 11 ஆர் உபுண்டு வாட் எவர் இட் இஸ். ஓகே. லெட்ஸ் சே என்னோட நியூ ஆப் சைஸ் வந்து 100 எம்பி தான். ஓகே. இப்போ இதை நான் வந்து வர்ச்சுவல் மெஷினாக டிப்ளாய் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பேஸ் ஓஎஸ் வேணும். லைக் இது வந்து ஒரு கெஸ்ட் ஓஎஸ்னு வச்சுக்கோங்க இந்த வர்ச்சுவல் மெஷின். ஸோ இந்த ஓஎஸோட சைஸே லைக் 5 GB நம்ம பார்த்தோமா. ஸோ ஓஎஸ் 5 GB ப்ளஸ் இந்த லைப்ரரிஸ் ஆர் டிபெண்டன்சிஸ் ஒரு 1 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஜஸ்ட் 100 எம்பி சைஸ் இருக்க ஒரு ஆப்பை டிப்ளாய் பண்ணேன்னா லைக் அரௌண்ட் 6 GB செட்டப் இருக்கிற ஒரு நான் விஎம்ஐ ரெடி பண்ணி அதில் தான் டிப்ளாய் பண்ணோம். அண்ட் இது வந்து சேம் ஆஸ் லைக் அனதர் மெஷின் தான். ஒரு மெஷின்குள்ளே இருக்கிற இன்னொரு மெஷின் தான். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் வந்து பூட் அப் பண்ணோம்னா பயாஸ்லேருந்து எவ்வளோ டைம் எடுக்குமோ சேம் டைம் தான் இந்த விஎம்குள்ளவும் எடுக்கும். ஸோ பூட்டிங் ப்ராசஸ்ல அதிகம், இட்ஸ் ஸ்லோ அண்ட் லைக் இட்ஸ் ஹெவி. சைஸ் வைஸ் இது ரொம்ப அதிகம் கம்பேரிங் டு கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இப்போ வர்ச்சுவல் மெஷினில் நம்ம பார்க்கும்போது ஒரு 100 எம்பி சைஸ் இருக்கிற என்னோட ஆப்பை ரன் பண்ணணும்னா நான் வந்து 5 GB சைஸ் இருக்கிற ஒரு உபுண்டு ஓஎஸை போட்டு அது மேலே லைப்ரரிஸை செட்டப் பண்ணி அண்ட் அகைன் என்னோட அப்ளிகேஷனை அங்கே டிப்ளாய் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்னோட மெஷின்குள்ளே இருக்கிற இன்னொரு மெஷின் தான். லைக் இது இதுவுமே ஒரு ஆக்சுவல் உபுண்டு வந்து பூட் ஆகி வர எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இந்த விஎம்மே எடுக்கும் ஸ்டார்ட் ஆக. ஸோ ப்ராசஸ் வைஸ் இட்ஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஆல்சோ இட் யூட்டிலைசஸ் மோர் சைஸ். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கண்டெய்னரைசேஷனுக்கு வந்தோம். ஓகே. ஒரு ஃபன்னி அனாலஜி சொல்லணும்னா லெட்ஸே நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம் அண்ட் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக அவங்களுக்கான லைக் லெட்ஸே ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு ஒரு மேகி பாக்கெட் அண்ட் அதை குக் பண்ண ஒரு பாட்டு அண்ட் கேஸ் அண்ட் லைட்டர் இது எல்லாமே தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் வந்து வேஸ்ட்டாக போகுது. இப்போது குரூப் ஆஃப் பீப்புள் போகிற இடத்துல ஒரு ஸ்டவ் நமக்கு இருந்தாலே போதும் அண்ட் ஒரு லைட்டர் இருந்தாலே போதும். லைக் வேணும்னா டிஃப்ரெண்ட் பாட்ஸ்னா இருந்துக்கலாம் சமைக்கிறதுக்கு மட்டும் அண்ட் டிஃப்ரெண்ட் மேகி பேக்கெட்ஸ் வச்சுருக்கலாம் நூடுல்ஸ் பேக்கெட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தா அந்த கேஸு லைட்டர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி எக்ஸ்ட்ரா யூட்டிலைசேஷன். இந்த இஷ்யூ சால்வ் பண்ணாதான் கண்டெய்னர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். ஓகேங்களா? கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ஹேஸ் த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இப்போ என்கிட்ட இருக்கிற விண்டோஸ் லேப்டாப் ஒரு ஹெச்பி பேர் மெட்டலுக்கு நான் ஒரு ஓஎஸ் போட்டிருப்பேன். விண்டோஸ் ஓஎஸோ ஒரு லினக்ஸோ ஒரு உபுண்டு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏயோட கர்னல் ஏ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண வைக்கிறது தான் கண்டெய்னரைசேஷனோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கம்பேர் விஎம்ஐ ஸோ வர்ச்சுவலைசேஷனோட கான்செப்ட் வந்து ஐசோலேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஎம்ஓ இன்னொரு விஎம்ஐ டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த சேம் கான்செப்டையே யூட்டிலைஸ் பண்ணி கண்டெய்னர்ஸுமே வந்து இங்கே நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் டிப்ளாய் பண்ணலாம். சேம் வித் ஐசோலேஷன் பட் அலாங் வித் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதாவது இந்த லைக் லைட் வெயிட்டாகவும் லைக் எங்கே வேணால் போர்ட்டபிள் பண்ணுற மாதிரியும் அண்ட் ஃபாஸ்டராகவும் கம்பேரிங் டு விஎம். லைக் இப்போ நீங்கள் விஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் டேக் மினிட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா?
பட் கண்டெய்னர்ஸ் லைக் வித்தின் செகண்ட்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் இட். ஓகேங்களா? ஸோ த சேம் ஃபன்னி அனாலஜி நம்ம சொல்லணும்னா, இப்ப நம்ம சேம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிப் போறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரிப்பு போறாங்க. அவங்க இண்டிவிஜுவலா அவங்கவங்களுக்குன்னு தேவையான ஸ்டவ்வு, கேஸ் லைட்டர் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா, ஒரு சிங்கிள் அ ஸ்டவ் ஆர் ஸ்டவ் அண்ட் லைட்டர் எடுத்துட்டு போனாலே போதும். இண்டிவிஜுவல் பார்ட்ஸ்ல லைக் அவங்கவங்களுக்கு தேவையான பார்ட்ஸ்ல அவங்கவங்களோட நூடுல்ஸ போட்டு தே கேன் குக். ஸோ தே ஹேவ் த ஐசோலேட்டட் என்வைரன்மென்ட் ஆல்சோ அலாங் வித் த காமன் ஷேர்ட் யுட்டிலைசேஷன். ஸோ வாட் இஸ் கண்டெய்னர்ன்னு சொல்றேன். இப்போ கண்டெய்னர்ன்றது ஒண்ணுமே இல்லங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஆப் இருக்கு. அ அந்த ஆப்போட டிபெண்டன்சி ஃபைல்ஸ் இருக்கு. லைக் லைப்ரரிஸ்ன்னு சொல்லலாம். லிப் அண்ட் லைக் ஒரு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் சம் வேரியபிள்ஸ் என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பாக்ஸ் பண்ணி ராப் பண்றது தாங்க வந்து கண்டெய்னர்ன்றது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ தூக்கி யோசிச்சு பாருங்க. இப்ப என்ட்ட ஒரு விண்டோஸ் மெஷின் இருக்கு. இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷினு. லெட்ஸ் சே என்ட்ட ஒரு விண்டோஸ் மெஷின் இருக்கு. அண்ட் ஒரு லினக்ஸ் மெஷின் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு விண்டோஸ் மெஷின். இது வந்து ஒரு உபுண்டு மெஷின் வச்சுக்கங்க. ஸோ இப்ப நான் இந்த கண்டெய்னர் பாக்ஸ தூக்கி என்னோட விண்டோஸ்ல போட்டாலும் ஒர்க் ஆகும். அப்படியே தூக்கி என்னோட உபுண்டுல போட்டாலும் ஒர்க் ஆகும். எந்தவித இஷ்யூ அடிக்காது. இதுதாங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகுது, இன்னொரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ற ப்ராப்ளம சால்வ் பண்றது. ஸோ நம்ம ஒரு கண்டெய்னரா பாக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம்னா, இந்த பாக்ஸ தூக்கி நீங்க எங்க போட்டாலும் அது ரன் ஆகும். ஒரு ஃபன்னி அனாலஜியா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க. Swiggyலயோ இல்ல Zomatoலயோ. லெட்ஸ் சே இப்ப ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. நீங்க வந்து உங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, பிரியாணி டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? த சேம் கோஸ் ஃபார் த கண்டெய்னர். நீங்க எங்க ரன் பண்ணாலும் அதே மாரி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப வர்ச்சுவல் மெஷினுக்கும் கண்டெய்னரைசேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் மெஷின்ல ஒரு விஎம்க்கும் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஓஎஸ் போடுவோம். லைக் பிகாஸ் ஒவ்வொரு விஎம்முமே ஒரு தனி மெஷின் மாரி ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆனா நம்ம கண்டெய்னர் பை அப்படி இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஹைப்பர்வைசரே தேவையில்ல. இந்த விண்டோஸ் ஆர் உபுண்டு இருந்தது இல்லையா? அதனோட கர்னலயே எடுத்துக்கிட்டு, இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னர் டிப்ளாய் பண்றேன்னா, இந்த கண்டெய்னர்லயே வந்துட்டு இது வந்து இந்த விண்டோஸ் ஓட கர்னல் ஓஎஸ் கர்னலயே யூஸ் பண்ணிக்கிட்டு, இங்க நான் வந்து ஆப் மட்டும் குடுத்தா போதும். அது டிப்ளாய் ஆயிரும். ஜேஎஸ் ஆப்ன்னு வச்சுக்கலாம். இது ஜேஎஸ் ஆப் ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப, இப்போ இங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜேஎஸ் ஓட ஸ்பேஸ் இவ்வளோ தான் அடைக்குதுன்னு வச்சுக்கங்க. இந்த மாரி நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன ஸ்கேல் அவுட் பண்ணிக்க முடியும் என்னால. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் நெறைய போட்டுக்கிட்டே போலாம். ஓகேவா? ஸோ கம்பேரிங் டூ வர்ச்சுவல் மெஷின், இங்க வந்து யுட்டிலைசேஷன் ரொம்ப கம்மி. அதாவது லெஸ் யுட்டிலைசேஷன் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்ப கண்டெய்னரோட யுட்டிலைசேஷன பார்த்தோம்னா, அ சைஸ் வைஸ் இது என்னோட இது எனிவே வந்து என்னோட இது எனிவே என்னோட விண்டோஸ் ஓஎஸ் ஒரு எனிவே இது என்னோட மெஷின் ஓஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ என்னோட லேப்டாப் ஓஎஸ்ஸே இது யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா, நம்ம இங்க கம்பேர் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் சைஸ் மட்டும் தான். அப்ளிகேஷன் சைஸ் இங்க நம்ம பார்த்தது வந்து 100 எம்பி தான். கரெக்ட்டா? என்னோட நியூ அப்ளிகேஷன் வந்து 100 எம்பி தான். ஸோ அண்ட் யுட்டிலைசிங் மெமரி வந்து லெட்ஸ் சே அதே 100 எம்பி தான். இங்க கீழ பார்த்தது தான். இங்க இதே யுட்டிலைசேஷன் தான் நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ண போகுது. ஸோ அடிஷ்னலா இந்த இருக்கிற லைப்ரரிஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ் இது எல்லாமே வந்து என்னோட டிபெண்டன்சிஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே இந்த கண்டெய்னருக்குள்ளவே ஆ பாக்ஸ்டா வந்துரும் நமக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இத நம்ம ரியல் டைமா பார்த்தோம்னா, இன்னும் நல்லா நமக்கு புரியும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு வர்ச்சுவல் மெஷினையும், ஒரு கண்டெய்னரையும் நம்ம விண்டோஸ் லேப்டாப்ல போட்டு
2மே பேரலலா எவ்வளோ டைம் எடுக்குது ரன் ஆக அண்ட் எவ்வளோ சைஸ் எடுக்குதுன்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஒரு Oracle Virtual Box இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுல ஒரு விஎம்மையும் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அதுல Ubuntu 24 LTS வெர்ஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப இத SSH எடுத்தாச்சு அண்ட் ரூட்க்கும் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு சாம்பிள் பைத்தான் அப்ளிகேஷன ரன் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம பைத்தான் டிபெண்டன்சிஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். செக் பண்ணிக்கலாம். பிப் மாடியூல் வேணும். பிப் டன். ஸோ 2மே இருக்கு. பைத்தானும் இருக்கு, பிப்பும் இருக்கு. ஓகே. சரி, இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன ரெடி பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணி அதுல ஒரு app.pyன்னு ஒரு ஃபைல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட சாம்பிள் Flask அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன ரன் பண்ணா நமக்கு வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகி அதுல ஹலோ வேர்ல்ட் ரன்னிங் இன்சைட் Flask அப்படின்னு ஒரு இன்ஃபோ மெசேஜ் சொல்லணும். இது வந்து ஒரு Flask அப்ளிகேஷன். அப்ப நமக்கு வந்து Flask மாடியூலும் வேணும். ஸோ அதுவுமே இன்ஸ்டால் பண்றோம். Flask மாடியூல் pip reinstall Flask. ஆஸ் யூசுவல் நம்ம தலைவர் ChatGPT கிட்ட இத கேட்போம். ம்ஹ்ம். ம். பார்த்தீங்கன்னா, எப்படி நான் Ubuntuல Flask இன்ஸ்டால் பண்றதுன்னு கேட்டிருக்கேன். அந்த நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சொல்லுது. ஆப்ஷன் 1 வந்து apt install python 3 வழியா இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அதுக்கு வந்து ஒரு வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணணும். நமக்கு வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வேணாம். நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ண போறோம். பிப் இன்ஸ்டால் நமக்கு ஒர்க் ஆகல. ஆ apt இன்ஸ்டால் இது ட்ரை பண்ணுவோம். apt வழியா python 3 Flask மாடியூல டைரக்ட்டாவே இன்ஸ்டால் பண்ணலாம். பிப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ண மாரி வரும். ஓகே, இதுவும் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இதுவும் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ பட் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்ப நம்மட்ட Flaskம் இருக்கு. அ நம்மளோட அப்ளிகேஷன் கோடும் இருக்கு. நம்ம இத வந்து ரன் பண்ணி பார்ப்போம் இப்ப. ஒரு app.pyன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட அப்ளிகேஷன் ஃபைலு. ஓகே. ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சேவ். ஃபைல்ல ஃபைல் இருக்கு. chmod 755.5 ஓகே. இல்ல நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன்ஸ் குடுத்தேன் இதுக்கு இந்த ஃபைலுக்கு. இப்ப நம்ம ரன் பண்ணுவோம். python 3 app.py ஓகே. ரன் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 5000 போர்ட்ல அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வெர்ச்சுவல் பாக்ஸ்ல வந்துட்டு போர்ட் ஓப்பனிங்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட வெர்ச்சுவல் பாக்ஸ்ல அ நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல போயிட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எங்க எங்க இங்க நான் போர்ட் ஃபார்வர்டிங்ல இந்த 5000 ஆட் பண்ணிருக்கேன். அந்த 22 வந்து நான் SSH எடுக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். இந்த 5000 வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்காக இந்த போர்ட் ஃபார்வர்டிங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லன்னா நீங்க வந்து NATக்கு பதிலா பிரிட்ஜ்டு அடாப்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நமக்கு கான்செப்ட் இல்ல. நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன்ல தான். இப்ப இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் ரன்னிங் இன்சைட் Flaskன்னு சொல்லுது. வெர்ச்சுவல் மிஷின்ல நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதனோட அ யூசேஜ பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட விஎம்லயே பார்த்தீங்கன்னா, எல்எல் அடிச்சு பார்த்தப்ப இங்க நம்மளோட அப்ளிகேஷன் சைஸ் எவ்வளோனா 198 கேபி. ஓகேங்களா? 198 பைட்ஸ் தான். ஓகேங்களா? கேபி கூட இல்ல. என்னோட ஃபிளாஸ்க் ஆப் தனியாவே எடுத்துப்போம் கீழ. இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபிளாஸ்க் ஆப்பு சைஸ் வந்து 198 கேபி தான். பைட்ஸ் தான். கேபி கூட இல்ல. ம். 98 பைட்ஸ் ஓகேங்களா? எவ்வளோ யுட்டிலைசேஷன் பார்ப்போம். மெமரி யுட்டிலைசேஷன் கிரப் பண்றேன். பைத்தான் குடுத்தா, பைத்தான் app.py வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 0.7% தான் யுட்டிலைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இவ்ளோ மெமரி தான். 3316660 பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம்.
மெமரி யூஸ் வந்து 31660 கேபி. ஓகே. கிலோபைட் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனா, என்னோட ஆக்சுவல் விஎம்மோட யுட்டிலைசேஷன் இப்ப பார்ப்போம். இப்போ வெர்ச்சுவல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஎம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கு? நம்ம யூஸ் பண்ணது வந்து 41 ஜிபி. 40.99 ஜிபி. ஓகேங்களா? இப்போ விஎம் யுட்டிலைசேஷன் பார்க்குறோம். சைஸ் வந்து 41 ஜிபி அப்ராக்ஸிமேட்டா. ஓகேங்களா? அண்ட் மெமரி யூஸ்டு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 4000 மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 4 ஜிபி அப்ராக்ஸிமேட்டா. ஓகேவா? இது வந்து மெமரி. இது வந்து விஎம் யூட்டிலைசேஷன். இப்ப நம்ம வந்து சேம் அப்ளிகேஷன் நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னர்ல ரன் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அப்ளிகேஷன் நம்ம டாக்கர் கண்டெய்னர்ல ரன் பண்ணலாம். அதனோட யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டாக்கர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு டாக்கர் இல்ல ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். சரி டாக்கரை டவுன்லோட் பண்ணுவோம். இது விண்டோஸ் டாக்கர் டெஸ்க்டாப்பை வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் ஒன். இல்ல ஓகே. டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் 86. ஓகே. நான் டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே guys. டாக்கர் டவுன்லோட் ஆயிடுச்சு. லெட் இன்ஸ்டால் இட். எஸ் எஸ் ஓகே. ஆயிடுச்சு. நாங்க பண்ணியா பண்ணுவோம். ஸ்டாப் பண்ண போகிறோம். டாக்கர் இன்ஜினை பேக்கெண்டில் அதுவே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம டாக்கருக்கு தேவையானது ஒரு வந்து டாக்கர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். 3 மேஜர் திங்ஸ் ஒரு கண்டெய்னர் டிஃபைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே YAML ஃபைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல். எப்படி சொல்லணும்னா இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்பூர் பிரியாணிக்கு சாப்பிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். லைக் ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ரைட்டா அண்ட் ஒரு மட்டன் கிரேவி சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? எப்படி சொல்லணும்னா லைக் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம். என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம்? சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு ரைத்தா அண்ட் ஒரு மட்டன் கிரேவி. இது நம்மளோட மெனுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர்டர் ரெசிபி. இது வந்து நம்மளோட ஆர்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஆர்டர். இப்போ இதை தான் வந்து யாமல்னு சொல்லுவோம். அப்போ எப்படின்னா ஒரு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்னலாம் தேவை? அதாவது
YAML ஃபைல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல்ல என்ன இருக்கும்? இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டெஃபினேஷன்னு சொல்லலாம். இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கண்டெய்னர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டெஃபினேஷன் வந்து என்ன சொல்லுவோம்னா, என்ன அப்ளிகேஷன ரன் பண்ணணும்? என்ன இமேஜ யூஸ் பண்ணணும்? அண்ட் எந்த போர்ட்ல எக்ஸ்போஸ் ஆகணும்? எவ்வளோ கண்டெய்னர்ஸ ரன் பண்ணணும்? இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றது இந்த YAML ஃபைல் தான். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் பண்ணியாச்சு. ஒரு டெஃபினேஷன் ஃபைல் என்கிட்ட ரெடியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, அடுத்தது நம்ம அத வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். லெட்ஸ் சே இது ஒரு இமேஜ். இமேஜ்னா என்னன்னா, இட்ஸ் லைக் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ஒரு டெம்ப்ளேட்ன்னு சொல்லலாம். சேம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அதே ஆம்பூர் பிரியாணி எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நீங்க பிரியாணி ஷாப் போனீங்கன்னா, அங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பத்தன்ல பிரியாணி ரெடியா இருக்கும். ஸோ அந்த பிரியாணி, ரைத்தா, மட்டன் கிரேவி எல்லாமே ரெடியா இருக்கும். நம்மளோட ஆர்டர பொறுத்து அவன் வந்து சர்வ் பண்ணுவான். ஸோ ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற இந்த பிரியாணி தான் நம்ம இமேஜ்ன்னு சொல்லுவோம். இப்போ இமேஜ்னா என்ன இருக்கும்னா, இதுல வந்து என்னோட ஆப் இருக்கும். என்னோட அதனோட ஆப்க்கான டிபெண்டன்சிஸ் இருக்கும். அண்ட் அதர் லைப்ரரீஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம இட்ஸ் லைக் ஒன் டைம் பில்ட். ஒரு தடவ ஒன் டைம் பில்ட். ஒரு தடவ பில்ட் பண்ணிட்டோம்னா, எங்க வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். கேன் பி யூஸ் எனிவேர். எனிவேர் அப்புறம் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவ் மெனி டைம்ஸ். ஜஸ்ட் டெம்ப்ளேட் அதேதான். நம்மளோட பிரியாணி பத்தன் தான். அதுலருந்து எத்தன பிரியாணி வேணுமோ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுலருந்து கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆகுது? அதுதான் 3 பார்ட். ஸோ ஓ இப்போ கண்டெய்னர்னா என்னன்னா, இது லைக் ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் அன் இமேஜ். இப்போ நம்மகிட்ட டெஃபினிஷன் சாரி இமேஜ் வந்து ரெடியா இருக்கு இல்லையா? இந்த இமேஜ நம்ம எப்ப ரன் பண்றோமோ, அது வந்து கண்டெய்னர் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரன்னிங் இமேஜ் அவ்வளோதான். வெரி சிம்பிள். வென் யூ ஸ்டார்ட் அ இமேஜ், இட் பிகம்ஸ் அ கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு சிங்கிள் இமேஜ வச்சு வி கேன் ரன் லைக் 1000 கண்டெய்னர்ஸ். எவ்வளோ கண்டெய்னர்ஸ் வேணுமோ வி கேன் ரன் இட். பேஸ்ட் ஆன் ஆர் டிபெண்டன்சி. ஓகேங்களா? இப்ப இந்த பிரியாணி கடை எக்ஸாம்பிளே சொல்லணும்னா, இப்போ அதேதான். இப்போ இமேஜ்ன்னா நம்மகிட்ட ஒரு பட்டன்ல பாய் நெறைய பிரியாணி வச்சிருக்காரு. நம்ம எத்தன தடவ ஆர்டர் பண்ணாலும், நம்மளோட இதுதான் என்னோட ரெசிபி, ஃபுட் ஆர்டர் என்னோட ஆர்டர். ஓகே இதுதான் என்னோட ஆர்டர். இத நான் வந்து 100 டைம்ஸ் கேட்டாலும், ஒரு 100 டைம்ஸ் வந்து பத்தன்ல இருந்து எடுத்து எடுத்து நமக்கு சர்வ் பண்ணுவாரு. நம்ம பிளேட்க்கு சர்வர் எடுத்துட்டு வந்து சாரி நம்மளோட டேபிளுக்கு சர்வர் எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்ல வைக்கிறா இல்லையா? அதுதான் வந்து ரன்னிங் கண்டெய்னர். ஓகேங்களா? இப்ப கண்டெய்னர் ஆக்சுவலா ரன் பண்ணி பார்ப்போம். டாக்கர் டெஸ்க்டாப் வந்தாச்சு. நம்ம CLIலயே ரன் பண்ணி செக் பண்ணுவோமா? இப்போ டாக்கர் ரன் ஆயிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் சேம் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நியூ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ டாக்கர் இருந்துச்சு. டாக்கர் இருக்கு நம்மளோட மெஷின்ல. இப்போ நமக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல் வேணும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரெசிபி ஆர்டர் வேணும். ஸோ நான் அத ஆல்ரெடி இங்க ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல்ல இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு சாம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல். ஓகேங்களா? இந்த YAML ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பைதான் 3.9 ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு இமேஜா வச்சுக்கங்க. இது வந்து ஒரு டிஃபால்ட் இமேஜ். நம்ம வந்து டாக்கர் ஹப்லேருந்து எடுக்கலாம். அதையுமே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டாக்கர் ஹப். ஓகே. டாக்கர் ஹப் போனீங்கன்னா, இங்க லைக் என் நம்பர் ஆஃப் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? என் நம்பர் ஆஃப் இமேஜஸ் இங்க இருக்கும். இதுல நமக்கு தேவையான டிபெண்டன்சிய நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு பைதான் 3 வேணும். இப்ப எனக்கு பைதான் 3 வேணும். இங்க பார்த்தீங்கன்னா, நான் பைத்தான்ல 3.9 ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பைத்தான்ல 3.9 ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பைத்தானோட அஃபிஷியல் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் 3.9 யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா 3.9 ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, இங்க டைரக்ட்டா நீங்க வந்து 3.9 ரீசென்ட் டேக்ல மாத்திட்டு இந்த டைரக்ட் கமாண்ட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நான் டாக்கர் ஹப்ல இருக்கிற டிஃபால்ட் இமேஜ பேஸ் இமேஜா யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட வொர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் ஆப் என்னோட ஆப் ஃபோல்டரு. அண்ட் என்னோட கரண்ட் ஆப் டாட் பை இதில இருக்கிற பைத்தான் ஃபைல நான் வந்துட்டு கண்டெய்னருக்குள்ள காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ஃப்ளாஸ்க்க ரன் பண்ணிட்டு என்னோட கமாண்ட் ஆப் டாட் பிஒய ரன் பண்றேன். அவ்வளோதாங்க பேசிக் கமாண்ட். இதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபைல். நான் என்ன பண்ணணும்னு டீட்டெயில்டா வந்து இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம இந்த டெர்மினல்லயே ரன் பண்ணுவோம். இங்க டாக்கர் இருக்கா? டாக்கர் இல்ல. சிடி புது டெர்ம் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் ஃபைலும், டாக்கர் ஃபைலும் இருக்கு. இதுதான் நம்மளோட விஎஸ் கோட்ல பார்த்தது. ஓகேங்களா? அப்ளிகேஷனும், டாக்கர் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைலும். இப்ப இங்க பில்ட் பண்ணுவோம். டாக்கர் பில்ட் டேக் வந்து நம்ம ஃபிளாஷ் கண்டெய்னர் பார்த்தோம். ரன் டைரக்டரி பில்ட் பண்றேன். ஸோ பில்ட் கொடுத்துட்டேன். ஒர்க்கர் ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம இமேஜை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டோம்னா நம்மளோட இமேஜ் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிளாஷ் கண்டெய்னரோட இமேஜ் மொத்தமாக 200 MB 9 செகண்ட்ஸ் இமேஜ் பில்டர். நம்ம வேணா டாக்கர் டெஸ்க்டாப்லையுமே செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸில் ஃபிளாஷ் கண்டெய்னர் அப்படின்ற நம்மளோட இமேஜ் வந்து பில்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த இமேஜ் ஃபைல் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வேணும்னா அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேயுமே டாக்கர் ரன் பண்ணலாம். இல்லைன்னா கமாண்ட் வழியாகவும் ரன் பண்ணலாம். டாக்கர் பிஎஸ் எந்த இமேஜும் ரன் ஆகல. ஸோ இப்போ டாக்கர் ரன் டிட்டாச் மோடில் நம்ம போர்ட்டையும் டிஃபைன் பண்ணுவோம். 5000 நம்மளோட இமேஜ் நேம் வந்து ஃபிளாஷ் கைஃபன் கண்டெய்னர். இல்லைங்க மிஸ்டேக்கா? ஓகே. டாக்கர் இமேஜஸ் ஃபிளாஷ் கண்டெய்னர். ஓகே. டாக்கர் ரன் டி டிட்டாச் மோடில் ரன் பண்ணி போர்ட் நான் இங்கே வந்து மேனுவலாக டிஃபைன் பண்ணுறேன். நம்மளோட லோக்கல் மெஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக 5000லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இமேஜ் நேம் ஃபிளாஷ் கைஃபன் கண்டெய்னர். ஓகே. இமேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே இங்கே நீங்கள் பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்லேயே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரன்னிங்கில் இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ நம்ம வந்து யூஐயில் டெஸ்ட் பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட் 5000 HTTP மென்ஷன் பண்ணிப்போம். PSல HTTP லோக்கல் ஹோஸ்ட்
5000. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் இங்க ரன்னிங்ல இருக்கு. ஆக நம்ம இமேஜ ரன் பண்ண அடுத்த செகண்ட்லயே இமேஜ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டெய்னர் ரன் ஆயிருச்சு. அதாவது நம்மளோட என்வாயர்ன்மென்ட்டும் ரெடி ஆயிருச்சு. அப்ளிகேஷனும் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா லாக்ஸும் இங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு அப்ரோச். ஓ! இதனோட யுட்டிலைசேஷன பார்த்தோம்னா, பேக் டூ இங்க கீழ மூவ் பண்ணிட்டு, இப்போ கண்டெய்னர் யுட்டிலைசேஷன பார்த்தோம்னா, என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரோட சைஸ பார்த்தோம்னா, இங்க பாருங்க டாக்கர் இமேஜஸ்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா 200 MB. இதுதான் ஓவரால் என்வாயர்ன்மென்ட் சைஸ். இதுக்குள்ளேயே நம்மளோட அப்ளிகேஷனுமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, நம்ம அப்ளிகேஷனோட சைஸ் 198 பைட்ஸ்னு வச்சுக்கங்க. இங்க மெஷினோட சைஸ் என்னன்னா 200 MB தான். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல 41 GB எடுக்குது. இப்ப என்னோட மொத்த மெஷினோட கெப்பாசிட்டி 1 TBன்னு வச்சுக்கங்க. அதுல இதுல கம்பேரிங் டூ வர்ச்சுவல் விஎம் மெஷின் என்னால இதுல மோர் நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ டிப்ளாய் பண்ண முடியும். அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ 100 ஜிபில வந்து நம்ம 2 விஎம் தான் போட முடியும். பட் வேற கண்டெய்னர்ஸ்னு பார்த்தோம்னா 512 கண்டெய்னர்ஸ் போடலாம். இதுதான் கிரேட் அட்வான்டேஜ். ஓகேவா? இவ்வளோதாங்க டிஃபரன்ஸு. இத கில் பண்றதுமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் செகண்ட் தான். இங்க பாருங்க. ஸ்டாப் கொடுத்து டெலீட் கொடுத்தோம்னா அவ்வளோதான். வித்தின் செகண்ட்ஸ் எவ்ரிதிங் வில் பி ரிமூவ். அண்ட் இந்த இமேஜ் வச்சு நம்மளால 1000 கண்டெய்னர்ஸ் டிப்ளாய் பண்ண முடியும். அவ்வளோதான்.